ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி திருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. ஆரெனக்கு நின்பாதமே சரணாகத்தந்தொழிந்தாய், உனக்கோர் கைம்மாறு நானொன்றிலேன், எனதாவியும் உனதே. சேருகொள் கரும்பும் பெருஞ்சென்னெலும் மலிதன் சிறீவரமங்கை, நாறு பூந்தன் துழாய் முடியாய் தெய்வநாயகனே. 108 திவதேச வைபவங்கள்ல பாண்டி நாட்டு திருப்பதிகளில் ஸ்வயம்யக்த கஷேத்திரமாக இருக்கக்கூடியதான திருச்சிரீவரமங்கைன்னு சொல்லக்கூடியதான வானமாமலை திவதேசம், அதனுடையதான ஸ்தல புராணத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். பிரம்மாண்ட புராணத்திலே உள்ள அந்த தோதாத்ரி மகாத்மியத்திலே 8வது அத்தியாய விஷயத்தை இன்று அனுபவிக்கப் போகிறோம். இந்த அத்தியாயத்தினுடைய விஷயமானது எம்பெருமான் தோதாத்ரிநாதன் கருடனுக்கு சாமீபியத்தை அருளக்கூடியதான விஷயம். ஏற்கனவே இந்த எம்பெருமானிடத்திலே சாமீபியத்தை பெற்று அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் ஊர்வசியும் திலோத்தமையும்னு பார்த்தோம். திருவனந்தாழ்வான் இங்கே தபஸ் பண்ணி பெருமாளுடைய படுக்கையாக அணையாக ஆனான்னு பார்த்தோம். அடுத்தபடியா நித்தியசூரிகள்ல பிரதானமானவனான கருத்மான் எம்பெருமானுடைய சாமீபியத்தை பெறுவது எப்படின்றது இந்த அத்தியாயத்திலே பார்வதிக்கு ருத்ரனாலே உபதேசிக்கப்படுகிறது. பார்வதி கேட்கிறா, சுவாமி பக்ஷிராஜன்னு சொல்லக்கூடிய கருத்மான் தோதாத்ரியில தபஸ் பண்ணி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய சாமீபியத்தை பெற்றார்னு சொல்றாளே, அந்த சரித்திரம் என்னன்னு எனக்கு சொல்லுங்கன்னு கேட்க ருத்ரன் சொல்ல ஆரம்பிக்கிறான். தேவி, கிருத்தயுகத்திலே கஷ்யப பிரஜாபதினு ஒருத்தர் இருந்தார். அவர் பிரஜாபதிகள்ல ஒருத்தர். அவருக்கு கத்ரு வினதா அப்படின்னு 2 தேவியர்கள் இருந்தா. அவ 2 பேரும் தங்களுடைய பர்த்தாவுக்கு நல்ல சுசுரூஷைகள்லாம் பண்ணி பதிபக்தியோட கூட இருந்தா. இப்படி இருக்கிறச்ச அவளுக்கு புத்திர சந்தானம் இல்லாமல் இருந்தது. அதனால அவ 2 பேரும் தங்களுடைய தகப்பனாரான தக்ஷ பிரஜாபதியை போய் சேவித்து, அப்பா எங்களுக்கு குழந்தை இல்ல, புத்திரபாகியம் ஏற்படும்படியா அனுகிரகம் பண்ணணும்னு ஆசீர்வாதத்தை வேண்டினா. அவர் ஆசீர்வதிச்சுட்டு கூடவே ஒரு வார்த்தை சொன்னார். கத்ருவை பார்த்து, கத்ரு உனக்கு பல பசங்க பிறப்பா, ஆனா வினதா உனக்கு 2 பசங்க தான் பிறப்பா அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணினார். தக்ஷனுடைய பெண்களான கத்ருவும் வினதாவும் தகப்பனாருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிண்டு பழையபடி கஷ்யப பிரஜாபதியோட வந்து கிரகஸ்த தர்மத்துல ஈடுபட்டிருந்தா. இவ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில மாமனாருடைய ஆசீர்வாதம் பழிக்க வேணும் என்பதற்காகவும் ஜெகத் பிரசித்தியான குழந்தைகள் பிறக்கணுன்றதுக்காகவும் தேஜஸ்வியான இந்த காஷ்யபர் பெரிய தபஸ் பண்ணினர். அவருடைய தவத்தினுடைய மகிமையினாலே கத்ருவுக்கு நிறைய குழந்தைகள் பிறந்தது. ஆனா பிறந்ததெல்லாம் மனுஷாலா பிறக்காம பாம்பா பிறந்தது. நிறைய நாகங்களை பெற்றெடுத்தால் அந்த நிறைய நாகங்கள்ல அஷ்டநாகங்கள்னு சொல்லக்கூடிய 8 பேர் பெரிய சரீரத்தோடு கூட மிகவும் பெரிய பலசாலிகளா லோக பிரசித்தி இருக்கிறவாளா திகழ்ந்தா. அவ 8 பேர் யாருன்னா, ஆதிசேஷன் சொல்லக்கூடிய அனந்தன், இவன் நித்தியசூரிகள்ல ஒருத்தனா, எம்பெருமானுடைய படுக்கையா ஆசனமா இருக்கக்கூடியவன் திருவனந்தாழ்வான். இன்னொரு நாகத்துக்கு வாசுகின்னு பேரு. இந்த வாசுகின்ற நாகம்தான் திருப்பார்கடலை கடைந்த போது கடை கயிறாக பயன்பட்ட நாகம். இன்னும் தக்ஷகன்னு ஒண்ணு, கார்கோட்டகன்னு ஒண்ணு, பத்மன்னு ஒண்ணு, மகாபத்மன்னு ஒண்ணு, சங்கபாலன்னு ஒண்ணு, குளிகண் அப்படின்னு ஒண்ணு. இவாளையெல்லாம் கருடன் தன்னுடைய திருமேனியிலே திருவாபரணமா தரிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இந்த 8 பேரும் தான் சர்ப்பஜாதியினுடைய தலைவர்களாக திகழ்ந்தார். இவெல்லாம் கத்ருவனுடைய பசங்க. வினத்தைக்கு அருணன் அப்படின்னு ஒரு பையன் பிறந்தான். அந்த பையன் ரொம்ப தேஜஸ்வியா இருந்தான். ஆனா பாவம் அவனுக்கு கால் இல்லை. அவன் தன்னுடைய தபோ மகிமையினாலே சூரியனுடைய தேருக்கு சாரதியானான். சூரியனுடைய தேருக்கு முன்னாலே 7 குதிரைகளை செலுத்திக் கொண்டு ஒருத்த உட்கார்ந்து இருப்பான். அவன் தான் அந்த சூரியனுடைய தேர்னுடைய சாரதி. அவனுக்கு அருணன்னு பேரு.
சூரியோதயத்துக்கு முன்னால அருணோதயம் ஆறுதுன்னு சொல்றோமே, நம்ம கண்ணுக்கு சூரிய ஒளி பிழம்பு மட்டும்தான் தெரியுது. ஆனா அந்த சூரியன் 7 குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்துல வருகிறான், ரதத்துல உட்கார்ந்துட்டு வரான், ரதத்தை ஓட்டிட்டு வர்றது அருணன்னு சொல்லக்கூடியவன். அப்போ தேர் வருதுன்னா முதல்ல சாரதி தானே வருவான். அதனால சூரியோதயத்துக்கு முன்னால ஆகக்கூடியது அருணோதயம். அருணோதயம் ஆனாவிட்டு தான் பின்னாடி சூரியோதயம் ஆறுது. அப்பேற்பட்ட சூரியனுடைய தேரை ஓட்டக்கூடிய அளவுக்கு ஜெகத் பிரசித்தனாக அருணன் ஆனான். அடுத்தது 2வது குழந்தையா பிரணவத்தினுடைய ஸ்வரூபமா வேதத்தினுடைய சாரமா இருக்கக்கூடிய கருடன் அவதாரம் பண்ணினான். இந்த கருடன் மகாபலசாலியா நல்லவாளை ரட்சிக்கிறது, கெட்டவாளை தண்டிக்கிறது அப்படின்னு தர்ம சம்ஸ்தாபனத்துக்காக பல உருவங்களை மேற்கொண்டு மிகவும் தேஜஸ்வியா, ரொம்ப சக்திவானா, பலவானா, கீர்த்திமானாக திகழ்ந்தான். இப்பேற்பட்ட இந்த கருடனை தன்னுடைய வாகனமாக பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் ஏத்துண்டான். இப்படியா இருந்துட்டு இருக்கிற சமயத்துல ஒரு நாள் கருடன் பாதாள லோகத்துக்கு போனான். எதுக்கு போனான்னா, அந்த பாதாள லோகத்திலே வசிக்கக்கூடிய தன்னுடைய தாயாரான வினதா தேவி அம்மாவை பார்க்கறதுக்காக போனான். பொதுவா பாம்புக்கும் கழுகுக்கும் ஆகாதுன்னு சொல்றது உண்டு. அதனால கழுகினமாக இருக்கக்கூடிய இந்த கருத்மான் பாதாள லோகத்துக்கு போன போது, நம்முடைய லோகத்துக்கு நம்முடைய எதிரி வந்திருக்கானே, இவனால நமக்கு ஏதான ஆபத்து வந்துடுமோன்னு சொல்லி அந்த மகாநாகங்கள்லாம் சேர்ந்துட்டு இவனை எதிர்த்தா. கருடன் ஒரு நிமிஷம் நினைச்சான், பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய வாகனமா இருக்கக்கூடிய நம்மை பிரம்மா ருத்ரன் முதலான தேவர்கள் எல்லாமே வணங்குறாளே, நாம நித்திய சூரியர்கள்ல ஒருத்தனா இருந்துருக்கோமே, அப்படி இருக்கிறச்ச இவா நம்மள சேவிக்க வேண்டி இருக்க நம்மள அலட்சியம் பண்றாளே, மதிக்க மாட்டேன்றாளே, இது என்ன விந்தையா இருக்கு அப்படின்னு கருடன் யோசிச்சுட்டு இருக்கிறச்சையே இந்த நாகங்கள்லாம் இவனிடத்துல வந்து, நீ யாரு, நீ ஏன் இங்க வந்த, உனக்கு என்ன காரியம் இங்க, உனக்கு யார் இருக்கா இங்க வந்து பாக்குறதுக்கு, உன் தாய் யார், உன் தோப்பனார் யார் அப்படின்னு எல்லாம் பல கேள்விகள் கேட்டு இங்கெல்லாம் வரக்கூடாது போன்னு விரட்டினான். இப்படி பகவானுடைய வாகனம்னு தெரிஞ்சுக்காமல், ஒருவேளை தெரிஞ்சிருந்து மதிக்காமையோ, இந்த பாம்புகள்லாம் தங்களிடத்துல ரொம்ப கடுமையா நடந்துக்கிறாளே அப்படின்னு கருடன் பார்த்து இதை ஒரு ஏளனமா பார்த்தார். அவரு கொஞ்சம் ஹாஸ்யமா போயிடுத்து, எதனால இவெல்லாம் இந்த மாதிரி பிஹேவ் பண்றா அப்படின்னு. இது என்ன புதுமையா இருக்கே, வித்தியாசமா இருக்கே. அதுவும் இல்லாமல் நான்லாம் வந்து இவாளோட கூட பிறந்தவன், ஒரே வயசுல பிறந்தவன், நம்ம எல்லாம் என்னுடைய குலத்தவர்கள் தானே இவா. காஷ்யப பிரஜாபதியினுடைய பிள்ளை நான், இவாளும் அவருடைய பிள்ளைதான். அப்படி இருக்கிறச்ச ஒரு தகப்பன் வயிற்றில் பிறந்தவர்கள் ஏன் இப்படி பேசுறா அப்படின்னு கருடனுக்கு ஆச்சரியம் தாங்கல. என்னுடைய தபோ மகிமையையும் என்னுடைய தேஜஸையும் பெருமாளுக்கு நான் பண்ணின கைங்கரியத்தையும் புரிஞ்சுக்காம இவாள்லாம் என்னை இப்படி வந்து ஏளனமா பேசுறாளே, தூஷணம் பண்றாளே, இவர்கள் என்னுடைய பெருமையையும் என் குல பிரபாவத்தையும் என் பிறப்பையும் நன்னா தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி அவர்களுக்கு ஆசையா சொல்றான் கருடன். என்னை எதிர்த்து வந்த நாகர்களே நமஸ்காரம். நீங்க எல்லாரும் என்னுடைய கோத்திரம் என்ன, என்னுடைய பிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய அப்பா ஜெகத் பிரசித்தரான காஷ்யப பிரஜாபதி, என்னுடைய தாயாருக்கு வினதான்னு பேரு, என்னுடைய மாதா மகனும் லோக பிரசித்தமான தக்ஷ பிரஜாபதி, எனக்கு கருடன்னு பேரு. பலத்திலும் வீரத்திலும் பராக்கிரமத்திலும் இந்த லோகத்திலே எனக்கு சமானமானவா, என்ன ஜெயிக்கிறவா ஒருத்தரும் கிடையாது. நான் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய வாகனம். அதனால சாதுக்களா இருக்கிறவாள்லாம், அதாவது சாத்விகாலா மோட்சம் வேணும்னு நினைக்கிறவாள்லாம் பகவானை வணங்குறவா, என்னைய வணங்குவா. தேவதாந்திரங்களை வணங்குறது இல்லைன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களும் என்னை வணங்குறா. இந்த பாதாள லோகத்துக்கு நான் ஏன் வந்தேன்னு கேட்டீங்களே, என்னுடைய தாயார் இங்க இருக்கா, அவளை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கேன். நீங்கெல்லாம் என்னுடைய உறவினர்கள், நீங்கெல்லாம் எனக்கு சகோதராலானோ, என் வரலாறு உங்களுக்கு தெரியாதா, எங்க அம்மாவும் லோக பிரசித்தியான வினதான்னு சொல்லக்கூடிய அம்மா அப்படின்னு சொல்லி மிகவும் அன்பாகவும் மென்மையாகவும் கருடன் சொன்னான் இவளுக்கு. இப்படியே கருடன் சொன்னதையெல்லாம் பொறுமையா கேட்டு இருந்துட்டோ, கருடனை அவமானம் பண்ணுவது போல லேசாக ஒரு புன்முறுவல் பூத்து சிரிப்பினாலே கருடனை அவமானித்து, ஓஹோ இதெல்லாம் எங்க பெரியவா சொல்லி ஒரு கதை நாங்க கேட்டது உண்டு. அதாவது இதுக்கு முன்னால ஒரு காலத்துல எங்க ஆத்துல வந்து ஒரு சேடி, அதாவது ஒரு வேலைக்காரி இருந்தாலாம். எங்களுக்கெல்லாம் அடிமை தொழில் பண்ணக்கூடிய அடிமையாவல். அவளை கொண்டுதான் எங்க அம்மா ஆத்துக்காரியத்தை வாங்கிப்பாளாம், எங்களுக்கு எல்லாமே அவ தான் பண்ணி விடுவாளாம். அவளுக்கு 2 பசங்க பிறந்துதான், அதுல ஒரு நொண்டி புள்ளைய பெத்தாளாம் அவள், அதுக்கு அருணன்னு பேரான்.
இன்னொரு புள்ள பெத்தாலாம், அது பறவையா பறந்து பறந்து போயிடுதான், அதுக்கு கருடன் பேரான். அந்த கருடன் நீதானா? இதெல்லாம் நாங்க கதையா கேட்டிருக்கோம். ஆனா உங்க ரெண்டு பேரையும் இந்த பாதாள லோகத்துல நாங்க என்னைக்குமே பார்த்தது இல்ல. ஒருவேளை நீ சொன்னது எல்லாம் உண்மையா இருந்து அந்த கருடன் நீயாகவே இருந்தாலும் உனக்கு இங்க ஒன்னும் காரியம் இல்ல, வேலைக்காரோட பசங்களோட எல்லாம் பேசுறதுக்கு எங்களுக்கு எல்லாம் அர்ஹதை இல்ல, அதனால நீ கிளம்பி போன்னு சொல்லி கருடனை அவமான பத்தி விரட்டுறா. சரின்னு இவளுடைய அவமானத்தை சகித்துக் கொண்டு கருடன் அங்கிருந்து கடந்து போய் இவளை எதிர்த்துண்டு போய் தன்னுடைய தாயாரான வினதாதேவியை பார்த்து அவளை சேவித்து அனுகிரகம் வாங்கிண்டு அவ ஆசையா சாதம் கொடுக்கறா, வாங்கி சாப்பிடுறான். அப்படியே அம்மா கையால வாங்கி சாப்பிட்டு படுத்துட்டு இருக்கிறச்ச அந்த மகாநாகங்கள்லாம் கருடனை சூழ்ந்து நிறுத்து, உன்னை சம்ஹாரம் பண்ணாம விடுறதில்ல, ஏன் எங்க லோகத்துக்கு வந்தாயின்னு கேட்டு உன்னை மிரட்டி போக சொல்லியும் போகாமல் தைரியமா அம்மாவை பார்த்து ஆத்துல சாப்பிட்டு படுத்துட்டு இருக்கியே, உனக்கு எத்தனை அகங்காரம் இருக்கணும்னு சொல்லி எதிரியான உங்களை வெறும விட போறது இல்லை அப்படின்னு சொல்லி சம்ஹாரம் பண்றேன்னு சூழ்ந்து நிறுத்த எல்லாம் சேர்த்து. இந்த நாகங்களுக்கு விஷப்பல்லு உண்டுன்னு சொல்றோமோ இல்லையா, பாம்புக்கு பல்லுல விஷம்னு சொல்றோம். அந்த விஷப்பல்லினாலே கருடனை அப்படியே கொத்த ஆரம்பிச்சது. அதனால கருடனுக்கு மகா கோபம் வந்துடுத்து. சரி, ஒரு தகப்பன் வயத்துல பிறந்தவா நமக்கெல்லாம் சகோதரால் முறையில் இருக்கக்கூடியவான்றதுனால போனா போறதுன்னு சொல்லி அன்பா பேசிட்டு சண்டை வேண்டான்னு பார்த்தா நம்மளை விஷப்பல்லாலே கடித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு துணிந்து விட்டார்களே, இவாளை பேசாம வெறும விடக்கூடாதுன்னு சொல்லி கருடன் அவளை நைய புடைத்தான். அதுல கருடனுடைய தாக்குதலுக்கு தாக்கு பிடிக்க முடியாம சில நாகங்கள் செத்து போயிடுத்து. சில நாகங்கள் கருடனை பார்த்து கோபத்தோடு கூட, நீ வரச்சே எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம், நம்முடைய லோகத்துக்கு நம்முடைய எதிரி வருகிறானே, இவன் நம்மளை என்ன பண்ணுவான், அழிச்சுடுவானோன்ற பயம் இருந்தது. இவன் தான் பலவானாச்சே, அகங்காரம் ஜாஸ்தியாச்சே, இவனுக்கு நம்மளை பார்த்தாலே ஆகாது, அதனால நம்மளை கொண்டுடுவான்னு நினைச்சோம். அதுக்கேற்ற மாதிரி நீ எங்களோட சண்டை போட தான் வந்திருக்கே, உன்னால எங்கள பல பேர் செத்து போயிட்டா, நீ பெரிய பலவான் அப்படின்ற கர்வம் ஆங்காரம் தலைக்கு தூக்கி பலஹீனாலா இருக்கக்கூடிய எங்களை அடிக்கிறதுக்கு வந்திருக்கியா, இது தெய்வத்துக்கே அடுக்காது. நீ உனக்கு சமானமான பலம் இருக்கவங்க கூட, அப்படி இல்லைன்னா உன்னோட பலம் ஜாஸ்தியா இருக்கிறவங்க கூட தான் சண்டை போடணும். உன்னோட பலம் குறைவா இருக்கிறவாளோட சண்டை போட்டேன்னா அது உனக்கு தான் சிங்கம், அது இதுன்னு சொல்லி பேசினா. உடனே கருடனுடைய கோபம் தனியல. அப்போ இந்த அஷ்டநாகங்கள்ல முதல் நாகமா இருக்கக்கூடிய அனந்தன்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன் கருடனை பார்த்து, நான் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய சன்னதியில சேவை பண்ணியிருக்கேன், கைங்கரியம் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி நீயும் பெருமாளுடைய வாகனமா இருந்து கைங்கரியம் பண்ணியிருக்கேன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதனால இந்த லோகத்துல நீ எனக்கு சமானமானவன், ரெண்டு பேரும் ஒரே கைங்கரியம் பண்றது அப்படின்றதுல சமமானவா, அதனால உன் கோபத்தெல்லாம் விட்டுடு, இவளை எல்லாம் இதுக்கு மேல ஹிம்சிக்காத, நீ பேசாம புறப்பட்டு போயிடுன்னு சமாதானப்படுத்தினான். நாம ரெண்டு பேரும் பகவானுடைய சேவகால் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையிலே மனம் குளிர்ந்து கருடன் அங்கிருந்து சண்டையை நிறுத்திட்டு பாதாள லோகத்தை விட்டு ஸ்வேத தீபத்திற்கு சேர்ந்துட்டான் கருடன். அந்த ஸ்வேத தீபத்திலே ஒரு பெரிய அகன்று உயர்ந்து வளர்ந்த ஆலமரம் ஒன்று இருந்தது. அந்த ஆலமரத்தினுடைய கிளையிலே கருடன் அமர்ந்து கொண்டான். அந்த ஆலமரத்தினுடைய நிழல்ல வாலகில்ய ரிஷிகள்னு சொல்லக்கூடிய முனிவர்கள், மகா முனிவர்கள், தப்போனிஷ்டர்கள் தபஸ் பண்ணிட்டு இருந்தா. இவெல்லாம் நம்முடைய கட்ட விரல் அளவுதான் இருப்பாளாம். ஆனால் அத்தியாச்சரியமான தப்போனிஷ்டை தபஸ் சக்தி உடையவா, நிறைய வரம் எல்லாம் வாங்கிண்டவா. இவா மொத்தம் 60,000 ரிஷிகள்னு சொல்றா. இந்த வாலகில்ய ரிஷிகள் ஸ்வேத தீபத்தில தபஸ் பண்ணிட்டு இருக்கிறவா. அவ தாங்கள் தபஸ் பண்ணக்கூடிய ஆலமரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கிளையிலே அமர்ந்து கொண்டிருக்கிற கருடனை பார்த்து, பக்ஷிராஜனே, பறவைகளுக்கெல்லாம் அரசனே, சுஸ்வாகத்தம், உன்னுடைய வரவு நல்வரவாகுக, நாங்க இருக்கிற இடம் தேடி வந்திருக்க, அதுவும் நாங்க தபஸ் பண்றச்சு வந்திருக்க, உனக்கு சத்காரம் பண்ணி உனக்கு ததியாராதனை எல்லாம் பண்ண வேண்டியது எங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லி கருடனை உபசரிக்கிறா. அந்த உபசரிப்பை எல்லாம் அன்பாவும் ஸ்ரத்தையாவும் அவ பண்ணின அந்த உபசாரங்களை எல்லாம் கருடன் ஏத்துண்டான். சாட்டை முடிச்சுட்டு அவளெல்லாம் பார்த்த கருடன் கேட்கிறான், சுவாமி நீங்க எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா, உங்களுக்கு எல்லாம் ஒரு குறையும் இல்லையேன்னா. இப்ப ரிஷிகள் சொல்றா, வாழைக்கல்லி ரிஷிகள், கருடா நாங்கெல்லாம் சௌக்கியம், நீ உன் தாயாருக்காக அமுதம் எடுத்துட்டு வரத்துக்காக போனையே, அப்ப நாங்க உங்களை பார்த்திருக்கோம். அப்ப உனக்கு ஆகாரமா ஒரு ஆமையையும் ஒரு யானையையும் நீ சர்வசாதாரணமா உன்னுடைய காலில் அப்படியே கவ்விண்டு இந்த ஆலமரத்தை தாண்டி போனையே, அப்ப பார்த்தோம், நீ எப்பேற்பட்ட வீரன்னு தெரிஞ்சுட்டோம். ஒரு பறவை
ஒரு யானையை கவிண்டு பறக்கிறது, அத்தனை வேகமா பறக்கிறதுன்னா சாதாரண காரியமா? அதனால நீ மிகவும் பலவான்னு தெரியும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கருடனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்றா. உன்னாட்டமா பலவான் இல்ல, உன்னாட்டமா பெருமாளுக்கு வாகனமாக கூடிய கைங்கரியம் பண்ணக்கூடியதான பாக்கியம் யாருக்கும் கிடைச்சதில்ல. அப்பேற்பட்ட நீ நாங்க இருக்கக்கூடிய இந்த மரத்தை தேடி வந்திருக்கியே, என்ன காரணமோ தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டா. கருடன் அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணி, ரிஷிகளே, மகா தபஸ்விகளான உங்களை எல்லாம் நேர பார்க்கறதுக்கு நான் பாக்கியம் பண்ணியிருக்கேன். உங்களை சேவிச்சதுனால எனக்கு அனுகிரகம் கிடைச்சது. நீங்கெல்லாம் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணணும். நான் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய வாகனம் இருந்தாலும் என் உடம்பு பிறந்தார்கள் எல்லாம் என்னை அவமானப்படுத்திவிட்டா. நான் பகவானுடைய வாகனம்னு தெரிஞ்சுட்டு பிரம்மருத்ர இந்திராதி தேவதைகள் எல்லாமே என்ன சேவிக்கிறச்ச கேவலம் எங்க ஆத்து மனுஷா என்னை அவமானப்படுத்திவிட்டா. இந்த மாதிரியான அவமானங்களை எல்லாம் எனக்கு நேராம இருக்கணும் அப்படின்னா நான் பெருமாளுக்கு சமயத்துக்கு வாகனமா இருக்கிறது மட்டும் பத்தாது, பெருமாள் என்ன எப்பவும் பயணம் பண்ணிட்டாவா இருக்க போறார், வாகனத்துல பறந்துட்டே இருக்கிறதுக்கு ஏதான காரியம் தான் புறப்படுவார், மற்றபடி எழுதிருப்பார். அதனால எனக்கு அந்த வாகனம் அப்படின்றத விட உசந்த அந்தஸ்து வேணும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அந்த அந்தஸ்து கிடைச்சதானா எல்லாரும் எனக்கு மரியாதை கொடுப்பாளோ இல்லையோ. அப்படி நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா பகவானுடையதான சாமீபியம், அதாவது எப்பவும் பெருமாள் பக்கத்திலேயே இருக்கக்கூடியதான அந்த பாக்கியம் எனக்கு தேவை. அதுக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கோ, எப்படி அந்த பாக்கியத்தை அடையலாம்னு வழி சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டான் கருடன். அதுக்கு வாலகல்ய ரிஷிகள்லாம் சொல்றா, பூலோகத்திலே பகவானுடைய சன்னதியில வாசம் பண்றது, அதாவது திவ்ய கஷேத்திரம், பகவான் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆலயம், அவதாரங்கள் நடந்த இடம், அந்த மாதிரி பகவான் சாநித்தியம் இருக்கக்கூடியதான கஷேத்திரங்கள்ல பிறக்கிறதோ வாசம் பண்றதோ ரொம்ப துர்லபம். அது கொடுத்து வைத்தவர்களுக்கே கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு தோதாத்ரின்னு பேரு. அந்த கஷேத்திரத்துக்கு போனியானா உன்னுடைய காரியம் நிறைவேறும். ஏன்னா பல பேருக்கு அங்க பகவானுடைய சாமீபியம் கிடைத்திருக்கிறது தபஸ் பண்ணி. அங்க இருக்கக்கூடிய பெருமாள் எப்போதும் பக்தர்களிடத்திலே ஒரு ஆசையா அவர்களுக்கு ரொம்ப சுலபனா இருக்கக்கூடியவன். அவனிடத்துல வரம் வாங்கிக்கணும்னா அவனிடத்துல நிஜமான பக்தி இருந்தா போரும். அப்படி அவனிடத்தே பக்தி இருக்கக்கூடிய பக்தர்களான அடியவர்கள் ஆத்ம ஞானிகளா இருந்துட்டு அவன் விஷயமான திருவஷ்டாட்சர மந்திரத்தை ஜபம் பண்ணி தேவையான வரங்களை எல்லாம் அவன் இடத்துல வாங்கிட்டு இருக்கா. பூலோகத்திலே தெற்கு பிரதேசத்திலே மகேந்திரகிரின்னு ஒரு பர்வதம் உண்டு. இந்த மகேந்திரகிரி பர்வதம் தான் திருக்குறுங்குடி மலை. அதனுடைய வடகிழக்கு பகுதியிலே தாமிரபரணி நதி ஓடுகிறது. அந்த தாமிரபரணி நதிக்கு தெற்கு கரையிலே நிறைய புண்ணிய கஷேத்திரங்கள் உண்டு. அதிலே தலை சிறந்தது தோதாத்ரின்னு சொல்லக்கூடியதான இந்த வானமாமல கஷேத்திரம். அது தேவர்கள் எல்லோரும் வந்து எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கக்கூடியதான ஸ்வயம்யக்த கஷேத்திரம். அங்கே எப்போதும் வேத கோஷங்கள் கேட்டது கேட்டபடியே இருக்கும். மகான்களான ஸ்ரீ வைஷ்ணவ வேதியர்கள்லாம் அங்க எப்போதும் வேதத்தாலே எம்பெருமான் தோதாத்ரிநாதனை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பா. அந்த புண்ணிய பூமியிலே பகவானுடைய சேவைக்கும் ஆராதனத்திற்கும் வந்து சேரக்கூடிய பக்தர்கள் எண்ணிலடங்காதவர்கள். அவர்கள் எல்லாம் பகவானுடைய திருநாமத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுகிற போது அந்த சப்தம் ஆகாசம் வரை கேட்கும். அப்பேற்பட்ட பக்தர்களினுடைய கோஷம் நிறைந்த ஊர் அது. மகான்களா இருக்கிற பல சான்றோர்கள் அந்த ஊர்ல நித்தியவாசம் பண்ணிட்டு அந்த பெருமாளை சேவிச்சுருக்கா. பல பேர் அங்க கடுமையா தபஸ் பண்ணி சித்தி பெற்று இருக்கா. இன்னும் பல பேர் அங்க கடுமையா தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுல குறிப்பிடப்பட வேண்டியவா வியாச மகர்ஷி, ததீஷி, துர்வாசர், சதாயு, சத்யாகிருதர், குச்சாச்சனர், வைகானசர்னு சொல்லக்கூடிய மகாரிஷி சிரேஷ்டர்களான ரிஷி புங்கவர்கள், பதஞ்சலின்னு சொல்லக்கூடிய யோகி, ரோமசர்னு சொல்லக்கூடிய மகா தபஸ்வியான ரிஷி, இன்னும் நிறைய சித்தர்கள், கந்தர்வர்கள், சாரணர்கள், இவாள்லாம் இன்னைக்கும் வானமாமலையில பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணிட்டு இருக்கா. இவாள்லாம் தபஸ் பண்ணி ஏதோ விசேஷ சக்தியை வாங்கிக்கணும்னு நினைக்கிறவா. அது மட்டும் இல்லாமல் முமுட்சுக்களா, அதாவது மோட்சம் போறதுல ஆசை இருக்கிறவாளா, பெருமாள் மோட்சம் தரணும் அப்படின்னு சொல்லி பக்தியோ சரணாகத்தியோ பண்ணி மோட்சத்தை காத்துட்டு இருக்கிறவாளா நிறைய ஸ்ரீ வைஷ்ணவா இங்க இருக்கா. இப்படி பெரிய மகான்களாலே சூழப்பட்டது இந்த வானமாமலைன்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம். இப்பேற்பட்ட க்ஷேத்திரம் தான் ஒரு வைஷ்ணவன் வசிப்பதற்கு உரிய க்ஷேத்திரம். ஆகையினாலே நீ அங்கே போய் கடுமையா தபஸ் பண்ணு.
திருவஷ்டாட்சர மந்திரத்தினாலே தபஸ் பண்ணு, ரொம்ப நிஷ்டையோடு கூட பக்தி சிரத்தையா தபஸ் பண்ணு, பெருமாள் வந்து உன்னுடைய ஆசையை நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னு வாழைக்கல்லி ரிஷிகள் கருடன் அனுகிரகம் பண்ணினான். உடனே கருடன் அவளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுண்டு தோதாதிரின்னு அவ சொல்லின அந்த க்ஷேத்திரத்தை மனசால தியானம் பண்ணி, அங்க தபஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ரிஷிகள்ல எல்லாம் மனசால தியானம் பண்ணி எல்லோரையும் நமஸ்கரித்து வேகமா அந்த இடத்தை நோக்கி பறக்கிறான். அப்போ அங்கே வைகானசர்னு சொல்லக்கூடிய ரிஷி, சப்த ரிஷிகள் இவெல்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அவ கோஷ்டி தபஸ் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல வந்து அவளை அப்படி சாஷ்டாங்கமா சேவித்து அவளை ஸ்தோத்திரம் பண்ணினான். பகவானுடைய வாகனமா இருந்தாலும் கொஞ்சமும் அகங்காரம் இல்லாமல் ரிஷிகளான் நம்மளை எல்லாம் வணங்கினானேன்னு அவளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். பகவானுடைய வாகனமா இருக்கக்கூடிய இந்த மகாபலசாலியான கருடன் தங்களை வணங்கினாலும் தங்கள் இருக்கக்கூடிய இடம் தேடி வந்திருக்கானே அப்படின்னு அவனை அதிதியாக பாவித்து வரவேற்று சத்காரம் பண்ணி உபசரித்தா. இப்படி இவா தபஸ் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல பகவானுடைய மெய்யடியவனா இருக்கக்கூடிய கருடன் வந்து இவர்களிடத்துல பேசுறது இவாளுக்கு ஒரு அனுகிரக விசேஷம். ஏன்னா பகவானுடைய அடியவனான பாகவதன் திடீர்னு வரான் அவள் அனுகிரகிக்கிறதுக்கு, அவ இருக்கிற இடத்துக்கு அப்படின்னா பகவான் நெருங்கி வர போறான், சீக்கிரம் வந்து அவளுக்கு வரம் கொடுக்க போறான்னு அர்த்தம். அதனால இது அவளுக்கு சந்தோஷம். அவ கருடனை வந்து ரொம்ப ஆசையோடு கூட உனக்கு என்ன வேணும்னு கேளு, எதுக்காக இங்க வந்த, நாங்க பண்றோம் அப்படின்னா. உடனே எனக்கு பகவானுடைய சாமீபியம் வேணும், அதுக்கு நான் அஷ்டாட்சர மந்திர ஜபம் பண்ணி தபஸ் பண்ணணும்னு வாழைக்கல்லி ரிஷிகள்லாம் சொல்லி என்னை இங்க அனுப்பி வைத்தா, நீங்க பகவானுடையதான திருவஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணுங்கன்னு கருடன் கேட்டான். அதுல ரொம்ப சிரேஷ்டரா இருக்கக்கூடிய வைகானசர்னு சொல்லக்கூடிய மகரிஷி கருடன் மீது கிருபையோட பகவான் ஸ்ரீமன் நாராயணன் விஷயமான அஷ்டாட்சர மந்திரத்தை கருடனுக்கு முறையா உபதேசித்தார். அது மட்டுமில்லாமல் அந்த அஷ்டாட்சர மந்திரத்தை ஜபிப்பதற்கு எந்த நிஷ்டையோடு ஜபிக்க வேண்டும் அப்படின்ற நிஷ்டை, அது ஏன் ரகசியம், அதை ஏன் ரகசியமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அஷ்டாட்சர ரகசியம், அந்த அஷ்டாட்சர மந்திரத்தை கொண்டு பண்ண வேண்டியதான தர்ப்பணம், அஷ்டாட்சரத்திற்கு தியானம் பண்ண வேண்டிய பெருமாளுடைய லட்சணம், அஷ்டாட்சர மந்திரத்தை கொண்டு எப்படி ஹோமம் பண்றது, அஷ்டாட்சர மந்திரத்தை கொண்டு எப்படி தபஸ் பண்றது அப்படின்னு எல்லா முறைகளையும் பிரயோகங்களையும் தெல்ல தெளிவா மொத்தமா உபதேசம் பண்ணினா கருடனுக்கு. இப்போதே உன்னை அனுகிரகிக்கிறோம், நாங்க உபதேசம் பண்ணின இந்த ரீதியில பகவானை நோக்கி தபஸ் பண்ண ஆரம்பி அப்படின்னு சொல்லி வைகானசர்னு சொல்லக்கூடிய ரிஷி கருடனை அனுகிரகம் பண்ணினார். இவர் கருடனுக்கு திருவஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணின ஆச்சாரியன். அவரை சேவிச்சு அவர் அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு அந்த முறைப்படி கருடன் ஜபம் தபஸ் ஹோமம் இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தான். அவன் தினம் 3 காலமும் சேற்றுத்தாமரை புஷ்கரணியிலே தீர்த்தமாடி சர்வலோகங்களுக்கும் சுவாமியா இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனை தியானம் பண்ணி இந்திரியங்களை எல்லாம் அடக்கி யோகத்துல உட்கார்ந்துண்டு பிராணாயாம பூர்வகமா மூச்சை அடக்கி திருவஷ்டாட்சரத்தை ரொம்ப ஆச்சரியமா நிறைய ஆவருத்திகள் ஜபித்தான். அதன் பின்னால் எப்போதும் நிலையான ஆனந்தத்தோட கூட பிரகாசிக்கிற அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கானே, அவனை தன்னுடைய ஹிருதயத்திலே இருக்கக்கூடிய அந்தர்யாமியான ஸ்ரீஹரியை தியானம் பண்ணி ரொம்ப கடுமையான தபஸ் பண்ணினான். அதாவது மனசுல இருக்கக்கூடிய அந்தர்யாமியான பெருமாளை தியானம் பண்ணிண்டு திருவஷ்டாட்சர மந்திரத்தை ஜபிச்சுண்டு தபஸ் பண்றான். அப்படி தபஸ் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல தேவர்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டை வந்தது. அந்த சண்டையினால தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டையா மாறி போயிடுத்தது. முதலை வாளுக்குள்ள அடிச்சுட்டா சண்டை பெருசாச்சு, அப்புறம் தேவாசுர யுத்தமா மாறி போயிடுத்தது. இப்போ தேவர்கள்லாம் இந்திரன் தலைமையில பிரம்மாவினிடத்துல போய் பிரார்த்தித்தா, மற்றவாளுக்கு ஹிம்சை பண்றதையே லட்சியமா வச்சுருக்கிற அசுரர்களாலே எங்களுக்கு ரொம்ப கஷ்டங்கள் வருது. அசுரால் எல்லாம் நாங்க இருக்கிற இடம் தேடி வந்து எங்களை அடிச்சு துவம்சம் பண்ணி நிம்மதி இல்லாம பண்றா, எங்களுக்கு பயமா இருக்கு, நீங்க தான் எங்களை காப்பாத்தணும்னா. உடனே பிரம்மா ஒரு நிமிஷம் யோசிச்சார், அமுதம் சாப்பிட்ட நீங்க எல்லாம் எதுக்கு தோத்து போறங்க, அப்புறம் அமுதம் சாப்பிட்டு என்ன பிரயோஜனம், அமுதம் சாப்பிடாது அசுராலே உங்களை போட்டு தாக்கும் போது நீங்க ஏன் அவளுக்கு பயப்படுறங்கோ, தைரியமா இருக்க வேண்டாமா? உங்களுக்கு அமுதம் சாப்பிட்டு உடம்ப ரொம்ப நாளைக்கு காப்பாத்திக்கிற சக்தி வந்ததே ஒழிய
அந்த அசுரால ஜெயிக்கக்கூடிய மனோ தைரியமும் சக்தியும் உங்களுக்கு ஏற்படல. அதுதான் காரணம் இதற்கு. சரீர பலமும் ஆத்ம பலமும் மனோபலமும் ஒரு மனுஷனுக்கு அவசியம். இந்த ஆற்றலை எல்லாம் இந்த மகிமையை எல்லாம் உங்களுக்கு தரும்படியா ஸ்ரீமன் நாராயணன் அனுகிரகம் பண்ணட்டும். வாங்க நாம எல்லாம் ஸ்ரீமன் நாராயணனை போய் சேவிக்கலாம் அப்படின்னு இவாளை எல்லாம் வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போறார் அப்படின்னு புராணம் சொல்றது. பிரம்மா இந்திரன் இவாளுக்கெல்லாம் வைகுண்டத்துல அனுமதி கிடையாது. இவெல்லாம் எப்படி வைகுண்டம் போனா அப்படின்னா, பல புராணங்களில் சொல்வது போல காரிய வைகுண்டம்னு சொல்லக்கூடியதான இடம். அது வைகுண்டத்தை போலவே இருக்கும். அங்கே யார் வேணாலும் போலாம் வரலாம். அங்கே முக்கியமான சில பிரச்சனைகளை தீர்ப்பது, சில வரங்களை கொடுப்பது, சில காரியங்களை பண்ணுவதுன்னு பெருமாள் அதை லீலாபூபியத்தில தான் வச்சுருக்காரு. அது அந்த வைகுண்டம் பிரஜாநதிக்கு அப்பால் இருக்கக்கூடியதான அப்ராக்கிருத லோகமான பரமவதம் கிடையாது. காரிய வைகுண்டம்னு சொல்லக்கூடிய இடம். இந்த ரிஷிகள்லாம் பெருமாளை சேவிக்கலாம்னு போனா துவாரபாலகாவால உள்ள விடல. அவ கோச்சுண்டு துவாரபாலகால போய் பூலோகத்திலே பிறக்கும்படியா சபிச்சுட்டான்னு எல்லாம் பார்க்கிறோமே. ஹிரண்யன் ஹிரண்யாக்ஷன் இவா கதையில எல்லாம் அதெல்லாம் சாட்சாத் வைகுண்டம் இல்லை. சாட்சாத் வைகுண்டத்துக்கு இவா யாராலையும் போகவே முடியாது. அதெல்லாம் கூட காரிய வைகுண்டம் அப்படின்றதா நம்முடைய பூர்வாச்சாரியர்களுடைய நிர்வாகம். அதே காரிய வைகுண்டத்திற்கு பிரம்மா இந்திரன் எல்லா தேவர்களையும் அழிச்சுட்டு போறார். அழிச்சுட்டு போய் அமுதம் சாப்பிட்டு சாகாம இருக்கக்கூடிய இவர்களுக்கு அசுரர்களை ஜெயிக்கக்கூடிய அந்த சக்தியையும் தர வேணும் அப்படின்றதா பெருமாளிடத்துல பிரார்த்திக்கிறார் பிரம்மா. உடனே பெருமாள் என்ன பண்ணார், இவாளுக்கெல்லாம் அந்த விசேஷமான சக்தியை அனுகிரகிக்கணும். ஆனால் இவர்களிடத்துல நிஜமான பக்தி இல்லையே. இவர்கள் நிஜமான பக்தி இருக்கிறவாளா இருந்து ஆழங்கால் பட்டு என்னிடத்துல ஏதானு கேட்டாலானா இல்லைன்னு சொல்லுவேணும். இவா காரியம் ஆனோம்னா வரதும் அதன் பிறகு அவர்களே தெய்வம்னு நினைச்சுக்கிறதும் இவாளுக்கு வழக்கமா போயிடுத்து. அப்படி இருக்கிற பட்சத்துல இவாளுக்கு எப்படி இவா நினைச்சதெல்லாம் நடக்கும்? இவாதான் மற்றவாளுக்கு பயப்படணுமே ஒழிய இவாளுக்கு யாரும் பயப்பட மாட்டா. பகவானிடத்திலே மட்டுமாவது உண்மையானவனாக ஒருத்தன் இருக்கணும். அப்பதான் அவனுக்கு எல்லோரிடத்திலையும் பயம் மரியாதை இருக்கும் அப்படின்னு பகவான் சொல்றார். இந்த தேவர்களும் தெரியாம பண்ணிட்டோம், மன்னிச்சுடுங்கோ, இனிமேல் ஸ்ரத்தையா இருக்கும். அசுரர்கள் எங்களை இப்படியெல்லாம் சங்கடப்படுத்துறான்னு சொல்லி தாங்க அனுபவிக்கக்கூடிய கஷ்டத்தை எல்லாம் பெருமாளிடத்துல விஞ்ஞாபித்தா. சரின்னு பகவான் என்ன பண்ணினார், கவலைப்படாதங்கோ, நான் இன்னொரு முறை உங்களுக்கு விசேஷமான ஒரு அமுதத்தை அனுகிரகம் பண்றேன். அந்த அமுதம் சாப்பிட்டீங்களானா உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளக்கூடியதான ஒரு சக்தியும் உங்களுக்கு ஏற்படும். அப்பேற்பட்ட விசேஷ வீரியமுள்ள ஒரு அமிர்தத்தை உங்களுக்கு எல்லாம் அனுகிரகம் பண்றேன்னு சொல்லி பகவான் திரும்பவும் பழையபடி திருப்பார்கடலை கடையணும்னு ஆரம்பிக்கிறார். அப்போ கடைவதற்குரிய கயிறா வாசுகின்னு சொல்லக்கூடிய நாகத்தை பெருமாள் பயன்படுத்துகிறார். மந்தரமலையை மத்தாக்கணும் அப்படின்னு அதை பேத்துண்டு அப்படி மத்தா பயன்படுத்தணும்ன்றதுக்காக மந்தரமலைக்கு அருகே போய் நின்றார் பெருமாள். அந்த மந்தரமலையினுடைய தேவத்தை பகவானுக்கு முன்னாலே அவரை சேவித்து, சுவாமி, கிருதயுகத்துல மலைகள் நாங்கள்லாம் பறந்துட்டு இருந்தோம் ஆகாசத்துல. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய சக்தி எங்களுக்கெல்லாம் இருந்தது. நாங்க கர்வத்துல அகங்காரத்துல அந்த மாதிரி பண்ணதான் நினைச்சுட்டு இந்திரன் எங்களுடைய சிறகுகளை எல்லாம் அறுத்துட்டான். அப்படி இந்திரனாலே எங்களுடைய சிறகுகள் வெட்டப்பட்ட பிறகுதான் நாங்கள் சிறகு ஒடிந்தவர்களா ஒரு இடத்தை விட்டு நகர முடியாதவாளா சாஸ்வதமா ஒரே இடத்துல நிக்கிற மலையாயிட்டோம். அதனால பூமியில இருந்து மேலே எழக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு போயிடுத்து. இப்படி எந்த பிரயோஜனமும் இல்லாமல் ஒரு இடத்துல இருக்கிற எங்களை கொண்டு போய் திருப்பார்கடலை கடைந்தால் எங்களுக்கு அதை விட ஒரு பாக்கியம் இல்லை. என்ன எடுத்து போய் மத்தானி கடையலாம் அப்படின்னு அந்த மல தேவத்தை பகவான் இடத்துல சரணாகதி பண்ணித்து. சரி, அப்படியே பண்றேன்னு பகவான் தேவர்களிடத்திலே அப்படியே இந்த மந்திரமலையை கொண்டாந்து திருப்பார்கடல்ல வைங்கோ அப்படின்னார். எல்லாருமா சேர்ந்து மந்திரமலையை தூக்கணும்னு முயற்சி பண்ணினா தூக்க முடியல. அப்ப பகவான் அவளை பார்த்து சொல்றார், இந்த மந்திரமலையை தனி ஒருத்தனா தூக்கக்கூடிய பலவான் ஒருத்தன் உண்டு, அவன்தான் கருடன். அவன் வந்தான்னா சர்வசாதாரணமா இந்த மலையை எடுத்துன்னு எங்க வேணாலும் கொண்டு போய் வைப்பான். அதனால அவனை ஸ்தோத்திரம் பண்ணி கூப்பிடுங்கோ, அவன் வந்தாதான் காரியமாகும்னு சொன்னார். உடனேவா கருடன் எங்க இருக்கான்னு பார்த்துட்டு கருடனுடைய தாயார் பாதாள லோகத்துல இருக்கிறதுனால இவனும் அங்கதான் இருப்பான்னு சொல்லி பாதாள லோகத்துக்கு போனான். போய் பார்த்தா அங்க அவர் இல்லை. அப்புறம் வேற எங்க இருக்காருன்னு அப்படியே விசாரிச்சுட்டே வந்த போது
வாலகில்ய ரிஷிகள்லாம் சொன்னான், பகவானுடைய சாமீபியத்தை பெறுவதற்காக தபஸ் பண்றதுக்காக தோத்தாதிரியில் இருக்கான் கருடன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்டு பெருமாளிடத்துல தேவர்கள்லாம் விஞ்ஞாபிக்கிறார், சுவாமி தேவரியருடைய சாமீபிய சேவை வேணும்ன்றதுக்காக தோத்தாதிரியிலே கருடன் தபஸ் பண்ணிட்டு இருக்கான். தபஸுக்கு நடுவுல அதை கலைக்கிறது மகா பாவம். அதை பண்ணி நாங்க எப்படி இங்க கருடன் அழிச்சுட்டு வர்றது, நாங்க என்ன பண்ணுவோம்னு தெரியல அப்படின்னு கலங்கி நின்னா. பெருமாள் சொன்னார், கலங்காதுங்கோ, நீங்க யாரானும் போனா கருடனுடைய தபஸை கலைக்கிற மாதிரி யாருது, அதுவே நான் போனா கருடனுடைய தபஸ் பூர்த்தி ஆகும். நான் போய் கருடனுக்கு சேவை கொடுத்துட்டு கருடன் என்ன வரம் கேட்கிறானோ அது கொடுத்தா அவனை இங்க அழிச்சுட்டு வரேன் உடனே அப்படின்னு பெருமாள் புறப்பட்டார். ஒரு க்ஷணத்துல தோத்தாத்ரின்னு சொல்லக்கூடிய வானமாமலையிலே சேற்று தாமரை கரையிலே தபஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய கருடன் முன்னாலே நின்னார் பெருமாள். பெருமாளை சேவித்த சந்தோஷத்துல கருடனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, எழுந்து பெருமாளை பலவாரா சேவித்து பிரதட்சணம் பண்ணி அஞ்சலி எல்லாம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தான். நிறைய வேத மந்திரங்களாலே பகவானை ஆராதித்தான். பகவானுடைய திருவடிகளை தலையிலையும் கண்ணிலையும் ஒத்தின்ட்டான். பகவானுக்கு முன்னால சாஷ்டாங்கமா விழுந்து சேவிக்கிறான். நான் தழுக்க பகவானை ஸ்தோத்திரம் பண்ணினான். இதையெல்லாம் பார்த்த பெருமாள் கருடனிடத்திலே ரொம்ப கருணையோடு கூட சேவிச்சின்றிருக்கிற கருடனை எழுப்பி நிறுத்தி, ஹே வைனதேயா, ஹே கருத்மான், நான் உன்னுடைய தபஸ்னால மகிழ்ந்தேன். என்னைக்கும் நீ என்ன பிரியாமல் இருக்கக்கூடியதான பெரும் பேற்றை உனக்கு வரமா கொடுக்கிறேன். நீ என்ன நினைச்சுட்டு பண்றியோ எனக்கு தெரியும். என்னுடைய சாமீபியத்தை, நிரந்தர சாமீபியத்தை உனக்கு வரமா கொடுக்கிறேன். இதுக்கு முன்னாலேயே எனக்கு வாகனமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவன் நீ. அதோடு கூட என்னுடைய சாமீபியம், அதாவது என் பக்கத்திலேயே இருந்து நீ கைங்கரியம் பண்ணக்கூடியது எப்பவும் உனக்கு உண்டோன்னு அனுகிரகம் பண்ணினார் பெருமாள். கருடன் சொன்னார், இது வைகுண்டநாதனா நீ இருக்கக்கூடிய அந்த நிலையிலே மட்டும் போதாது எனக்கு. எங்க எந்த ரூபத்துல எப்படி நீ இருந்தாலும் உனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு பிரார்த்திச்சுட்டான் கருடன். சரி, அப்படியே ஆறுது, அதே மாதிரி ஆட்டோன்னர். இதனால திருப்பார்கடல்லையும் கருடன் இருந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றான். பரமபதத்திலையும் கருடன் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றான். அவதாரங்கள்ல கூட கருடன் பெருமாளுக்கு நிறைய கைங்கரியங்கள் பண்ணனதெல்லாம் பார்த்திருக்கோம். கண்ணன் அப்படியே காட்டில் நடந்து போறச்ச வெயில்ல போற கண்ணனுக்கு கொடை பிடிக்கலான்னு ஆகாசத்துல கருடன் அப்படி சரக விரிச்சுண்டு ஒரு நிழல் தரக்கூடிய ஒரு போர்வை போல அப்படி பந்தல் போல பறந்து போவான் ஆகாசத்துல. வினதை சிறுவன் சிறகெண்ணும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தை கண்டோமே அப்படின்னு ஆழ்வார் தெரிவித்தார். மேலாப்பு அப்படின்னா தலைக்கு மேல போடக்கூடிய பந்தல். காட்டுல குழந்தை பசுக்களை மேய்ச்சுண்டு வெயில்ல போறது கண்ணன். அதுக்கு வெயிலுடைய தாக்கம் ஏற்படக்கூடாது, அது சோர்ந்து போயிடக்கூடாது. சுகுமாரமான அதனுடைய திருமேனி எல்லாம் வாடி போயிடும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, காட்டுல பந்தல் போடுறவா யாரு? உடனே பகவானுக்கு சர்வ காலங்களிலும் சர்வ விதங்களிலும் கைங்கரியம் பண்ணக்கூடிய நித்தியசூரிகள் சித்தமா இருந்து கைங்கரியம் பண்றார். அந்த கருடன் அப்படி தன்னுடைய அடர்ந்து விரிந்து பரந்த பெரிய இறகுகளால அப்படியே பந்தல் போட்டாப்போல பெருமாள் தலைக்கு நேர பறக்கிறான் ஆகாசத்திலே. குழந்தை நடக்க நடக்க மேல கருடன் பறந்துட்டே வருது. இந்த குழந்தைக்கு மாத்திரம் வெயில் இல்லாம நல்ல நிழல் இருக்கு. அதனாலதான் எத்தனை வெயில்ல அலைஞ்சு மாடு மேய்த்தும் அந்த குழந்தையினுடைய அழகு கொஞ்சமும் குறையல. இப்படி அவதாரத்திலும் கருடன் கைங்கரியம் பண்ணினான். இன்னைக்கும் கருடன் இல்லாததான ஒரு சன்னதியை நம்மளால பார்க்க முடியாது. எப்பேற்பட்ட சன்னதியா இருந்தாலும் பகவானுக்கு முன்னாலே கருடன் அமர்ந்து கொண்டு பகவான் வேற கருடன் வேற இல்லைன்னு சொல்லி வேத ஸ்வரூபமா இருந்துட்டு இருக்கானே, அந்த சாமீபியத்தை எனக்கு தர வேணும் அப்படின்னு பெருமாளிடத்துல கருடன் கேட்டான். அப்படியே ஆக கடவுது. இந்த க்ஷேத்திரத்துல என்ன தபஸ் பண்ணி என்னுடைய சாமீபியத்தை பெறணும் அப்படின்றதுக்காக நீ பாதாளத்திலேருந்து வந்தியோன்னும், அதே மாதிரி உன்னுடையதான விக்கிரகமும் ஸ்வயம்பு விக்கிரகமா பாதாளத்திலிருந்து வந்து என் முன்னாலே தோன்றி இங்கு தோதாத்ரிநாதனா வைகுண்டநாதனா உட்கார்ந்து இருக்கிற எனக்கு சேவைகள் பண்ண கடவுதுன்ற வரத்தையும் பெருமாள் கொடுத்தார். அதனால வைகுண்டத்துல திருப்பார்கடல்ல அவதாரங்கள்ல மட்டும் பெருமாள் பக்கத்தில இருந்து கைங்கரியம் பண்ற சாமீபியம் வரமா கிடைக்கல கருடனுக்கு. அர்ச்சாவதாரத்திலும் பெருமாள் பக்கத்திலேயே இருக்கக்கூடியதான சாமீபியம் கிடைத்திருக்கிறது கருடனுக்கு. அடியன் ஏற்கனவே முதல் உபன்யாசத்துல சொன்னேன், இந்த க்ஷேத்திரம் மட்டும் சுயம்பு அல்ல, பெருமாள் மட்டும் சுயம்பு அல்ல. இங்க பெருமாளை தவிர சில பேர் சுயம்பு மூர்த்திகள் இருக்கா. அவ யாருன்னா
இந்த கருடன், விஸ்வக்சேனர், இன்னொரு லட்சுமி நாராயண பெருமாள், இவா 4 பேரும் அங்க சுயம்பு. அதாவது வானமாமல பெருமாள் கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய மூலவர் சுயம்பு, அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய கருடன் சுயம்பு, பெருமாளுக்கு இடது பக்கத்திலே கருடனுக்கு வலது பக்கத்திலே இருக்கக்கூடிய விஸ்வக்சேனரும் லட்சுமி நாராயண பெருமாளும் சுயம்பு. அவ திருமேனியை சேவிச்சோமானா ஏதோ ஒரு கருங்கல் பாறையிலே ஒளியை கொண்டு செதுக்கப்பட்ட விக்கிரகமாக தெரியாது. ஒரே கல்லா அப்படி சுயம்புவா ஆவிர்பவித்தது. இதெல்லாம் கருடனை உத்து பார்த்தாதான் கருடன்னு தெரியவர். நம்ம கோவில்கள் இருக்கிற மாதிரி செதுக்கப்பட்ட சிற்பமா அப்படியே 2 ரெக்கையும் ஆச்சரியமா விரிச்சுண்டு அவ்வளவு பெரிய திருமேனியோட எல்லாம் காட்சி தர மாட்டார். ஒரு சமுதாயமான ஒரு உருவம், ஒரு ரஃப் ஃபிகரா தான் தெரியவர். உத்து பார்த்தா கருடன் இருப்பார். அதே மாதிரிதான் விஸ்வக்சேனரும் லட்சுமி நாராயணரும். விஸ்வக்சேனரும் லட்சுமி நாராயணரும் சன்னதிக்கு உள்ள இருக்கா, அதனால அவளை நாம தூரக்க இருந்தா சேவிக்க முடியறது. ஆனா இந்த கருடன் பக்கத்துல அவர் தொடாத குறையா நின்றுட்டு சேவிக்கலாம், நாம யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டா. அதனால அவர் சாட்சாத் சுயம்பு மூர்த்தின்றது பக்கத்துல இருந்து அனுபவிக்கும்படியா அந்த சேவை நமக்கு கிடைக்கிறது. அப்படி பகவான் எல்லா நிலைகளிலும் தன்னுடைய சாமீபியத்தை கருடனுக்கு வரமா கொடுத்தான். இப்படிதான் கருடன் பகவான் பக்கத்தில இருந்து பிரியாமல் கைங்கரியம் பண்ணக்கூடியதான பாக்கியத்தை பெற்றான் அப்படின்னு சொல்றது. அதுக்கு மேல அந்த புராணத்தில் வந்தது போல அந்த மந்திரமலையை கருடன் அப்படி தூக்கிட்டு போய் திருப்பார்கடல்ல வைத்து அமுதம் கடைய ஆரம்பித்தா, தேவர்களுக்கு பகவான் கொடுத்தான் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுறது. இப்படி பல விஷயங்கள்ல கருடனுடையதான வீரியமும் அவனுடைய பராக்கிரமமும் அவனுடைய பெருமையும் தெரியப்படுத்துறா பகவான் எல்லாருக்கும். உனக்கு வேற என்ன வர வேணும்னு பெருமாள் கருடனை கேட்டார். ஒன்னும் வேண்டாம் சுவாமி, ஏற்கனவே உன்னுடைய வாகனமா இருந்துட்டு இருக்கேன், உன் பக்கத்துல இருந்து உன்னை சேவிச்சுன்னு உனக்கு கைங்கரியம் பண்ணா போறோம்னு நினைச்சேன், அத எல்லா நிலைகள்லயும் கொடுத்துட்டேன், இதுக்கு மேல எனக்கு ஒன்னும் வேண்டாம் அப்படின்னா கருடன். உடனே பெருமாள் சொன்னார், நீ ஆசைப்பட்டபடி என் பக்கத்திலேயே உனக்கு பிடிச்ச பால இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ உனக்கு இந்த நிலைமைக்கு காரணமான உன்னுடைய ஆச்சாரியன் உனக்கு அஷ்டாட்சர மந்திர உபதேசம் பண்ணினாரே வைகானசர், அவர் இங்க அழிச்சுண்டு வா அப்படின்னாரு பெருமாள். அவர் அழிச்சுண்டு வந்தியானா அவருக்கும் என்ன வர வேணுமோ, எதுக்காக அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்காரோ அதே நிறைவேற்றி வைக்கிறேன்னா பெருமாள். கருடன் போய் சேற்று தாமரை கரையில தபஸ் பண்ணிட்டு இருக்கிற வைகானசரை சேவித்து பிரார்த்தித்தான். சுவாமி, பெருமாள் எனக்கு நான் கேட்ட வரத்தை கொடுத்துட்டார், எனக்கு முன்னால இருந்தே பல காலமா நீங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேணுன்ற வரத்தையும் தரணுன்றதுக்காக பெருமாள் உங்களை அழிச்சுண்டு வர சொன்னார் அப்படின்னு சொன்னான். உடனே சன்னதிக்குள்ள விமானத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கிற பெருமாளிடத்துல வைகானசர் வந்து நின்னார். தாமதிக்க வேண்டாம், பெருமாள் காத்துட்டு இருக்க வேண்டாம்னு சொல்லி கருடன் தன்னுடைய தோல்ல வைகானசரை சுமந்துட்டு வந்து பெருமாள் முன்னால நிறுத்தினான். அப்போ வைகானசர்னு சொல்லக்கூடிய அந்த மகாமுனிவர் பகவானை சேவித்து மனதார வாயார ஸ்தோத்திரம் பண்ணி சந்தோஷ பெருங்கடல்ல மூழ்கி நின்னர். இத்தனை காலமா தபஸ் பண்ணி பெருமாள் இப்ப வந்துட்டாரேன்னு சந்தோஷம். இப்போ பக்தவத்சலனா இருக்கக்கூடிய வானமாமல பெருமாள் அந்த வைகானச மகரிஷியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். ரிஷி சிரேஷ்டரே, உங்களுக்கு என்ன வர வேணும்னு கேளுங்கோ, நான் தரேன்னர். உடனே அந்த ரிஷி பெருமாளை சேவித்து, நான் கேட்கிறேன், அதுக்கு முன்னால உன்னுடைய சேவையினால எனக்கு பெரிய பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல, நீ இந்த தோத்தாதிரின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்துல வாசம் பண்ணினபடியினாலதான் உனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது. இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகிமை அது உன்னுடைய தபஸை பலிக்க செய்து நானே உன்னை தேடி வரும்படியாக பண்ணித்து, அதனால இது க்ஷேத்திர மகிமைன்னு நான் பெருமாள். வாஸ்தவம்தான், இங்கே க்ஷேத்திர மகிமையும் உண்டு, தீர்த்த மகிமையும் உண்டு, பகவானாகிற உன்னுடைய மகிமையும் எனக்கு தெரிந்து விட்டது. அதனால தீர்த்தம், க்ஷேத்திரம், மூர்த்தின்னு சொல்லக்கூடிய எல்லா மகிமைகளும் பொருந்தியது இந்த வானமாமல க்ஷேத்திரம் அப்படின்னு க்ஷேத்திரத்தை கொண்டாடுறார் வைகானசர். கொண்டாடிட்டு, ஹே புருஷோத்தமா, பிரபு தோதாத்ரிநாதா, ஒரு ரிஷியான நான் உன்ன என்ன கேட்க போறேன், உன்னை நான் தீர்க்கமா சரணாகதி பண்ணி பிரார்த்திக்கிறேன், எனக்கு மோட்சம் கூடன்னு கேட்டார். பெருமாள் கருணையோடு கூட அவரை பார்த்து அனுகிரகம் பண்ணிட்டு, ஹே வைகானச ரிஷியே, நீ நினைச்சபடியே என்னுடைய வைகுண்டத்துக்கு வந்து சேருவே, ஆனால் அதுக்கு முன்னால உனக்கு விசேஷமான ஒரு கைங்கரியத்தை நான் நிரூபிக்கிறேன். இந்த பூலோகத்திலே நான் பல காரணங்களுக்காக பல பக்தர்களை ரட்சிப்பதற்காக பல இடங்கள்ல அர்ச்சாவதாரமா விக்கிரகமா கோவில் கொள்ள போறேன்.
அந்த மாதிரி அர்ச்சாவதாரமா நான் பல இடங்கள்ல வந்து அவதாரம் பண்றச்ச நான் எப்படி அர்ச்சாவதாரமா விக்கிரகமா இருக்கேனோ அதே மாதிரி நீயும் விக்கிரகமா இருந்துட்டு எனக்கு எல்லா கைங்கரியங்களையும் பிரதானமா என்னுடைய ஆராதனத்தை பண்ண வேண்டும். நீ மட்டுமல்லாமல் உன் புத்திரர்கள் பௌத்திரர்கள் உன் சந்ததின்னு எல்லோரும் என்னை ஆராதிக்க கூடியவர்களாக விளங்குவார்கள். உன் குலத்திலே உதிக்கக்கூடிய எல்லோருக்கும் அந்த குலத்தில் பிறந்ததினாலேயே அவர்கள் மோட்சம் போகும்படியான ஒரு பாக்கியத்தை நான் அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு பெருமாள் ஒரு வரம் கொடுத்தார். இவர் ரிஷி, இவருடைய புத்திர பௌத்திர சந்ததிகளுக்கெல்லாம் பகவான் அந்த பெயரை அனுகிரகிக்கணும் அப்படின்னா இவர் திரும்பவும் கிரகஸ்தரா குடும்பஸ்தராகி அவளோடு கூட தலைமுறை தலைமுறையா பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு பெருமாளுடைய திருவுள்ளம்னு தெரிஞ்சுட்டார். சரின்னு பெருமாள் வரம் கொடுத்துட்டு புறப்பட்டு போயிட்டார். இவா இந்த வரத்தை வாங்கின அந்த வானமாமலையில இருந்து இவாளுடைய கைங்கரியத்தை ஆரம்பித்தா. வானமாமலை பெருமாளுக்கு வைகான சரிசி தன்னுடைய கையால திருவாராதனம் பண்ணினார். அவருடைய பசங்கோ பேர பசங்கோ அப்படின்னு தலைமுறை தலைமுறையா பண்ணினா. இன்னைக்கும் அந்த ரிஷியனுடைய வம்சத்தை சேர்ந்த வைகானச சுவாமிகள் தான் தோதாத்ரிநாதனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு தான் வைகானசர்கள்னு பேரு. வைகானச ஆகமத்தின்படி நம்மளாட்டம் அவளுக்கு பஞ்சசம்ஸ்காரம்னு சொல்லக்கூடியதான சமாசிரயணம் எல்லாம் கிடையாது. அவளுக்கு கர்ப்ப சமாசிரயணம் அப்படின்னு ஒரு குழந்தைக்கும் சீமந்தம் பண்றது உண்டு. நாமெல்லாம் ஜேஷ்ட புத்திரனுக்கு தான் சீமந்தம் பண்றோம். அவ ஒரு குழந்தைக்கு சீமந்தம் பண்ணுவா. அப்படி பண்றச்ச சமாசிரயண கோல ஹோமம் பண்ணி தகித்து ஒரு சொம்புல இருக்கக்கூடிய பாயாசத்துல முக்கிடுவா. அப்போ அந்த பாயாசத்திற்கு சமாசிரயணம்னு சொல்லக்கூடிய சம்ஸ்கார விசேஷம் ஏற்படுறது. அதை கர்ப்பிணியா இருக்கக்கூடிய அந்த தாயார் சாப்பிடுவா. அப்படி சாட்டாலானா அந்த பாயாசத்தின் மூலமா அந்த சுதர்சனனும் பாஞ்சஜன்யனும் அந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவுக்கு போய் அனுகிரகித்து அந்த குழந்தை பிறக்கிறச்சேயே ஜென்ம வைஷ்ணவனா பிறக்கிறது அப்படின்னு வைகான சாகமத்திலே சொல்லப்பட்டதான சூக்ஷ்மம். அதனால அவ சமாசிரயணம் எல்லாம் பண்ணிக்கிறது இல்லை. தொடர்ந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியதையே காரியமா வச்சுருக்கா. இந்த வானமாமலை க்ஷேத்திரம் என்ன, திருவேங்கடமலைன்னு சொல்லக்கூடிய திருமலை என்ன, கோவிந்தராஜன் சந்நிதி என்ன, ஸ்ரீபெரும்போதூரிலே சுவாமி எம்பெருமானார் சந்நிதி என்ன, தூப்புள்ள சுவாமி தேசிகன் சந்நிதி என்ன, இப்படி பல முக்கியமான திவதேசங்கள் வைகான சாகம ரீதியிலே நடக்கிறது. ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகம சன்னதியில யார் வேணாலும் பாஞ்சராத்திர ஆகம தீட்சை வாங்கிட்டு கைங்கரியம் பண்ண முடியும். ஆனா வைகானச பிரதிஷ்டிதமான வைகானச ஆகமத்தின்படி திருவாராதனம் நடக்கக்கூடிய சன்னதிகள்ல வைகானசாலா இருக்கக்கூடியவா, அதாவது இந்த விகனச மகரிஷின்னு சொல்லக்கூடிய வைகானச மகரிஷி இருக்காரு, வானமாமலையில பெருமாள் இடத்துல தபஸ் பண்ணி வரம் வாங்கின்றவர், அவருடைய குலத்துல வந்தவா மட்டும்தான் அந்த ஆகமத்தின் ரீதியில பண்ண முடியும். அப்படியே லோகத்துல இருக்கக்கூடிய ஆராத காலான வைகானசாலுக்கெல்லாம் மூலபுருஷரா இந்த சுவாமி திகழ்ந்தார். பெருமாள் இவருக்கு வரம் கொடுக்கறச்ச, நீ உன் புத்திர பௌத்திர சந்ததிகளோட கூட எனக்கு பல அவதாரங்கள்ல நீ கைங்கரியம் பண்ணி அர்ச்சாவதாரமா கூட என்னோட இருந்துட்டு பல காலங்கள் எனக்கு திருவாராதனம் பண்ணி அதுக்கப்புறமா ஸ்ரீவைகுண்டம் வந்து சேருவே அப்படின்னு வரம் கொடுத்தார். இதுதான் அடியன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தபஸ் பண்ணியோ யாகம் பண்ணியோ எதை வேணாலும் பலனா வாங்கிக்க முடியும். ஆனா மோட்சத்தை மட்டும் பலனா வாங்கவே முடியாது. ரிஷிகள்லாம் யாகம் பண்ணி தபஸ் பண்ணி பெருமாள் இடத்துல மோட்சம் கொடுன்னு கேட்டா உடனே கொடுத்துட மாட்டார் பெருமாள். யாகம் தபஸ் இதெல்லாம் ஐஹிக பலன்கள், நிலைக்காத பலன்கள், அழியாத பலன், அழியக்கூடிய பலன்களை தான் கொடுக்கும். ஐஸ்வர்யம் கேட்டு வாங்கிக்கலாம், சொர்க்கத்துக்கு போனோம்னு கேட்கலாம், விசேஷமான சக்திகள் கேட்கலாம், விசேஷமான பதவிகளை அடையறதுக்கான அனுகிரகத்தை வாங்கிக்கலாம். இப்படிதான் கேட்க முடியுமே ஒழிய சாட்சாத்தா மோட்சத்துக்கு யாகம் பண்ணணும் தபஸ் பண்ணணும்ன்ற வழி இல்லை. அப்படி கேட்டா பகவானும் தரமாட்டான்னு தெரியறது. சரின்னு பெருமாள் என்ன பண்ணார், உனக்கு மோட்சம் தானே வேணும், என்னுடைய விக்கிரகத்துக்கு பல க்ஷேத்திரங்கள்ல இருந்து நீ ஆராதனம் பண்ணிட்டு தொடர்ந்து என் திருவாராதனம் நிக்காம நடக்கும்படியா சந்ததிகளை ஏற்படுத்தி அவளுக்கும் கூட வைகான சாகம சிக்ஷையெல்லாம் பண்ணிட்டு அவளை என்னுடையதான கைங்கரியத்துல ஈடுபடுத்திட்டு என்கிட்டக்கவா உனக்கு மோட்சம் தரேன்னு இப்படி ஒரு வழியை தான் சொன்னாரே ஒழிய பெருமாள் உடனே உனக்கு மோட்சம் தந்தோம்னு சொல்லிடல பெருமாள். அதனாலதான் யாகம் யோகம் தபஸ் இது எல்லாத்தையும் விட வசந்ததுன்னு சொல்லக்கூடியது சரணாகத்தின்னு சொல்லக்கூடிய உத்தமமான
உபாயம். அதுக்குதான் பெருமாள் நேரம் மோட்சத்தையே கொடுக்குறான். அதனால எப்படி பார்த்தாலும் சரணாகதி தர்மம் ரொம்ப உசந்த தர்மம் அப்படின்னு கருடனுக்கு அனுகிரகம் பண்ணின பெருமாள் வைகானசருக்கும் அனுகிரகம் பண்ணினார். பிறகு கருத்மான் பகவானை சேவித்து, நான் உங்களை கொண்டு போய் வைகுண்டத்துல விட்டுட்டுமான்னு கேட்டான். சரின்னு பெருமாள் அவனுடைய ஆசை தீர அவன் மேலே ஏறி உட்கார்ந்து விட்டார். இப்போ கருட வாகனனா அங்க இருக்கிறவர்களுக்கெல்லாம் சேவை கொடுத்துட்டு பெருமாள் வைகுண்டம் போய் சேர்ந்தார். திரும்பவும் கருடன் இந்த கஷேத்திரத்துக்கு வந்து பெருமாளுடைய நியமனப்படி பாதாள லோகத்துக்கு போய் அங்க இருந்து சுயம்பு மூர்த்தியா வந்து இந்த கோவில்ல விக்கிரகமா அர்ச்சாவதாரம் கொண்டு எப்போதும் பகவானுக்கு முன்னால அவனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அவனை சேவிச்சு அனுபவிச்சுருக்கார். இப்படி பகவானுடைய பரம் யூகம் விபவம் அர்ச்சைன்னு சொல்லக்கூடிய எல்லா நிலைகள்லையும் கருடனுக்கு பகவானுடைய சாமீபியம்னு சொல்லக்கூடிய அவனை நெருங்கி இருக்கக்கூடிய பாக்கியமானது கிடைத்தது அப்படின்ற வரலாற்றை ஆச்சரியமா பார்வதிக்கு பரமேஸ்வரன் உபதேசம் பண்ணினான். இப்படி பல காலங்கள்ல கருடனுடைய பெருமை பலவாறாக வெளிப்பட்டிருக்கிறது. இந்த கருடனுடைய சரித்திரத்தை, அவனுடைய மகிமையை, அவன் பகவானுடைய சாமீபியத்தை அடைந்த இந்த கதையை கேட்பவர்களுக்கு பகவானுடைய சாமீபியம் ஏதாவது ஒரு விதத்தில் கிடைக்கும் அப்படின்னு பலமும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த புராணத்திலே. இப்படி பார்வதிக்கு பரமேஸ்வரன் சொன்ன விஷயத்தை நைமிசாரண்யத்தில் இருக்கக்கூடிய சவுனகாதி மகர்ஷிகளுக்கு சூத பௌராணிகர் உபதேசம் பண்ணினார். இதோட இந்த தோதாத்ரி மகாத்மியத்தினுடைய 8ஆம் அத்தியாயம் முடிந்தது. இன்னும் இருக்கக்கூடியதான சரித்திரங்களை வர உபன்யாசங்கள்ல பார்க்கலாம். இதோட முடிச்சுக்கிறேன் அடியன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குலசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே வரமங்காநாயிகா சமேத ஸ்ரீ தோதாத்ரிநாத பரபிரம்மணே நமஹ. சீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.